அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அது ஒரு மிகப்பெரிய பிரிண்டிங் பிரஸ், அச்சகம். அந்த அச்சகத்திற்கு புதிதாக ஒரு அச்சு இயந்திரத்தை ஒன்று அவர்கள் இறக்குமதி செய்திருந்தார்கள். அந்த அச்சு இயந்திரத்தில் ஏதோ ஒரு கோளாறு என்று அவர்கள் வாங்கிய இடத்திலிருந்து அந்த இயந்திரத்தை சரி செய்வதற்காக யாராவது ஒருவரை அனுப்ப சொல்லியிருந்தார்கள். அந்த அச்சகத்திற்கு அந்த அச்சு இயந்திரத்தை சரி செய்வதற்காக காலையிலேயே ஒருவர் மெலிந்த தேகத்தோடு பார்ப்பதற்கு சாதாரண மனிதரை போல அமர்ந்திருக்கிறார். இவரை பார்த்து இவருக்கெல்லாம் இந்த அச்சு இயந்திரத்தை எப்படி சரி செய்ய முடியும் அப்படி என்று உள்ளே சென்ற அந்த அச்சகத்தினுடைய உரிமையாளர் கம்பெனிக்கு போனை போட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்டடான ஒரு அச்சு இயந்திரம், பிரிண்டிங் மிஷினு, இதை சரி செய்வதற்கு நல்ல திறமையான பொறியாளர் ஒருவரை அனுப்புங்கள் என்றால் யாரோ ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனேயே, ஐயா நீங்கள் வாங்கி இருக்கிற அந்த அச்சு இயந்திரத்தை சரி செய்வதற்கு இவரை விட வேற யாருமே கிடையாது. காரணம், அந்த அச்சு இயந்திரத்தை உருவாக்கியவரும் வடிவமைத்தவரும் இவர் தான் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு அவருக்கு வணக்கம் வச்சு, ஐயா வாங்க சாரி அப்படின்னு கொண்டு போய் அச்சு இயந்திரத்தை சரி செய்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் பார்த்த உடனேயே சிலரை மதிப்பிடுகிற ஒரு கெட்ட பழக்கம் நம்மிடத்துல இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருமே இறைவனுடைய படைப்புகள் தான். யாருமே 3 மாசத்துலயோ அல்லது 12 மாசத்துலயோ பிறப்பதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லோருக்குமே கடவுள் ஒரே வாழ்க்கையும் ஒரே திறமையும் தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே பார்க்கிற எல்லோரையுமே கடவுளுடைய படைப்பாக உயர்வாக மதிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வும் உயர்ந்து நிற்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.